அம்மா எங்க இருந்துமா வரீங்க? அமெரிக்கா. தமிழ்நாட்டில் எந்த இடமா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்குமா. சொல்லுங்கம்மா, எந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் ஊரை சுத்தி பார்க்க வரல, உறவுகளை பார்க்க வந்திருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னாதான் புரியும்ல? ஆமாம்மா, சொல்றேன். இதுக்காக தான் சென்னைக்கு வந்தேன். அம்மா, விக்ரமன் படத்தை சங்கர் வருஷன்ல சொல்லி மனசை கலங்க அடிச்சிட்டம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. எத்தனை ரீமேக் பண்ணாலும் எமோஷன் சென்டிமெண்ட் கண்டிப்பா ஜெயிக்கும்மா. நீயும் கண்டிப்பா ஜெயிப்பம்மா. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ என்னம்மா ப்ரோ? அண்ணம்மா, உன் அண்ணன் அண்ணாமலை. உங்க பாட்டி வீட்டில் மட்டும் இல்லைம்மா, எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனே இந்த அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு ஃபோனை போடுங்க. அடுத்த செகண்ட் நான் வந்து உங்க முன்னாடி நிற்பேன். தேங்க்ஸ் அண்ணா. நீங்க என் கையில ஒப்படைச்ச பொறுப்பை நான் எப்பவுமே சுமையா நினைக்கிறது இல்ல. நான் இறக்குற வரைக்கும் இதே மன உறுதியோடையும் தைரியத்தோடையும் இருக்கணும். என் கூடவே இருந்து அதை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும். குட் மார்னிங் மேடம். டைம் என்ன ஆகுது? ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏன் இன்னும் வரல? மேடம், 8:30 மணிக்கு எல்லாரும் ஷார்ப்பாக வந்துடுவாங்களே. ஓ, நான் சீக்கிரம் வந்தது தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்க லேட்டா வர்றது சரின்னு சொல்றீங்களா? நேரம் பார்த்து உழைக்கிறது ஒரு நல்ல முதலாளிக்கு அழகு இல்ல. புரியுது மேடம். ஹலோ ஹலோ ஸ்ரீனிவாஸ், நான் பத்மாவோட பிரதர் சூர்யா பேசுகிறேன். பத்மா? நேற்று கூட எங்கள் அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனீங்களே, அந்த பத்மாவதி தான். ஓ, சொல்லுங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் சென்னை வந்துட்டுருக்கேன். உங்கள் கூட நான் பர்சனலாக பேசணும். திடீர்னு என்ன பார்க்க சென்னை வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க? என்கிட்ட பர்சனலாக வேறு பேசணும்னு சொல்கிறீங்க. என்ன விஷயம்? பத்மாவதி அக்காவோட மேரேஜ் விஷயமா தான். இல்லை, பர்சனலாக நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் தனியாக பேசி பழக்கம் இல்லை. எதுவாக இருந்தாலும் என் அப்பா அம்மா தான் பேசுவாங்க. ஸ்ரீனிவாசன், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்க கூட கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க.
இது வரைக்கும் நான் இண்டிவிஜுவலாக யாரையும் மீட் பண்ணதில்லை. சரி, எனக்காக வேலூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஓகே, வரேன். சொல்லுங்கள், எங்கே வரணும்? எனி காஃபி ஷாப்? ம், ஓகே. சரி, அப்போ நீங்கள் அண்ணா நகர் வந்துடுறீங்களா? சரி, வந்துடுறேன். எல்லாம் சரியா தானே இருக்கு. எப்படி கீழே விழுந்தது? ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு உணர்த்துறீங்களா? யாருக்கு என்ன நடக்க போகுது? சூர்யா சென்னைக்கு போனானே, என்னாச்சு அவனுக்கு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? அண்ணாமலை அண்ணா, சொல்லுமா. இப்போ நம்ம சந்திச்சோம்ல, இந்த சந்திப்பை எப்பவும் மறக்காத அளவுக்கு ஒரு சூப்பர் காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போங்க. உடனே போயிடலாமா? God. So. அச்சச்சோ. என்ன அச்சச்சோ? ஏன் அச்சச்சோன்னு சொல்றீங்க? எனக்கு புது செருப்பு வரப்போகுது. இந்த செருப்பு விஆர்எஸ் வாங்கிடுச்சு. செருப்பு தொலைஞ்சதுன்னா நல்லா செய்யணும்னு படிச்சிருக்கேன். செருப்பு அறந்ததுன்னா என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
அதுவும் நல்லதா தான் இருக்கும். ஏன்னா நான் என் பாட்டி வீட்டுக்கு போக போறேனே, கட்டாயம் நல்லதா தான் இருக்கும். கிளிய வாங்கி கூண்டுக்குள்ள அடைச்சு கொடுமைப்படுத்துறது, நாயை வாக்கிங் கூட்டு போறதா சொல்லி தரன்னு இழுத்துட்டு போறது, செடியை வளர்க்குறேன்னு இப்படி சித்திரவதை பண்றது, இதெல்லாம் இப்போ ஃபேஷனா போச்சுல. இட்ஸ் டிஸ்கஸ்டிங். How you people play around things that are so pure and belong to us? Have you ever wondered what it means if you feel to do that? You know what you're holding? It's called Tulasi. The great Tulasi Amma. This is equal to our mother. We treat it like God. We'll do puja. ராசா, செருப்பு அறந்துருச்சுடா, புரிஞ்சுக்கோடா ப்ளீஸ். Hey, listen to me. I'm talking to you. Do you know about Tulasi Puranam? ஒன்னு ஆமானா தலையை இப்படி ஆட்டு, இல்லனா இல்லன்னு இப்படி ஆட்டு, மாவாட்டாத. ஐயோ சாமி, இவன் என் காதுல ரத்தம் பார்க்காம விட மாட்டான் போல இருக்கே. Hello. This is the greatest of Tulasi Puranam, okay? நான் மட்டும் என்னடா இது முருங்கைக்கீரை நான் சொன்னேன். அரசியல்வாதி கிரௌட பார்த்து பேசுற மாதிரி இந்த பேச்சு பேசுறான். இவளுக்கு என்னதான் புரிஞ்சுதுன்னு தெரியல. எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறா, நோன்னு சொல்ல மாட்டேங்கிறா. டைம் தான் வேஸ்ட். இவனை கட்டிக்க போறவ நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவா. சரியான ஞான சூனியமா இருப்பான் போல இருக்கு. மா, மதியத்துக்கு என்ன சமைக்கணும்? ஏன் சாரதம்மா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? பெரியம்மாக்கு கேழ்வரகு கஞ்சி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. மத்தபடி யாருக்கு என்ன வேணும்னு உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னாங்க. ஆமா, இங்க யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாரு. நான் வச்சிருக்கேன். என் பையன் சூர்யா இந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேரா. இன்னைக்கு ஒரு நாளாவது அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வை. வாழைக்காய் வறுவல் பண்ணிடு, கோவக்காய் பொரியல் பண்ணிடு. இத பார், அதுல எண்ணெய்க்கு பதிலா நெய்ய விட்டு பண்ணு. புரியுதுமா. பாவம் என் பையன்
சென்னைக்கு வேற போயிருக்கான். அங்க வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவன் உடம்பு குளிர்ச்சிக்கு வெந்தய ரசம் பண்ணி வச்சிடு. சரிங்க. அப்புறம் கார குழம்பு வச்சிடு. அப்படியே முட்டையும் அவிச்சு ஏய், இந்த தயிரை ஏண்டி இங்க வச்சிருக்க? என் புள்ள சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் தயிர் விட்டு சாப்பிட்டாதான் அவனுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். முதல்ல இந்த தயிர் எடுத்துட்டு போய் உள்ள வைப்போ, ஃப்ரிட்ஜ்ல வை. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் இரு. தயிரை கீழே வை. உன்கிட்ட தான் சொல்றேன், தயிரை கீழே வை. அந்த சக்கரை எடு, ஸ்பூன் எடு, சீக்கிரம் எடு. இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க தான் எல்லாமே வா. என் புள்ள சந்துருவுக்கும் தயிர் சக்கரைனா உயிர். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? தயிர் எடுத்துட்டு போனா உடனே உள்ள எடுத்துட்டு போக மாட்டேன். வீட்டுல உழைக்கிறது ஒருத்த, சும்மா உக்காந்தே சாப்பிடறதுக்கு எல்லாரும். எல்லாம் என் தலை எழுத்து. எதுக்கு என்னைய பார்த்துட்டு நிக்கிற? போ உள்ள. சந்துரு, டேய் சந்துரு, இந்தா. டேய் சந்துரு, ஹெட்போனை கழட்டுறோம். எப்ப பாரு காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு. காதுக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வெயில்ல சுத்தி சுத்தி முகத்தை பாரு, கருத்து போய் கிடக்கு. தயிர்ல சக்கரை போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? தலை ஏன்டா இப்படி பரட்ட மாதிரி வச்சிருக்க? என்ன தேய்ச்சாதான் என்ன? இப்ப என்ன என்ன வெயின்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் படிய வாரன்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் சோடா பொடியை போட்டுக்கிட்டு சூர்யா மாதிரி திரின்னு சொல்லுவ. ஏன் தலை, ஏன் முடி, என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போமா. என்னடா இது? யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? பெத்த தாய்கிட்ட பேசுற பேச்சடா இது? எங்கிருந்து கத்துக்கிட்டது கெட்ட பழக்கத்தை? நல்லா கேளுங்க சின்ன மாமா. எப்ப பாரு என்னை எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கான். நானும் மாறுவான்னு பாக்குறேன். சாமியாரை வச்சு மந்திரிச்சாலும் இவன் மாற மாட்டான் போல தெரியுதே. அது ஒண்ணும் இல்லம்மா, பையனுக்கு மண்டையில சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வந்து உச்சந்தலையில வச்சு நல்லா கரகரகரன்னு தேயி சூடு இறங்கிடும். அதுக்கப்புறமாவது ஒண்ணு மதிக்கிறானான்னு பாப்போம். இந்த ஆளு வேற. ஆமா, அது என்ன? இது தயிர் சக்கரை மாமா. இவனுக்கு தான் எடுத்துட்டு வந்த, சாப்பிட மாட்டேங்கிறான். இங்க கூட்டா, அவனை எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ போய் எண்ணெய் கூட போ. ப்ரோ, தயிர் சக்கரை சாப்பிட்றியா? கொடுங்க. ரொம்ப புளிக்குது. பழைய தயிரா இருக்கு போல இருக்கு. ஏதோ சின்ன பசங்களுக்கு மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு இதெல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. புளிச்ச தயிரை கொடுத்த அது போட்டோம் ப்ரோ. நேற்று படத்துக்கு போனியே, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போரு. செகண்ட் ஹாஃப் கூத்திக்கிச்சா? என்னை விட்டு போனில்ல, அதான் அதை விடு. உங்க அம்மாவுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? நான் அந்த சூர்யா மாதிரி இல்லையா? ஐயோ, அவன் பெரிய நடிகனாச்சே, நடிக்கிறதே ஒரு தொழிலா வச்சிட்டு இருக்கானே. என்ன மாமா சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப வருத்தப்படுறாம்மா. இந்த தடவை பொண்ணு பார்க்க வந்தவனும் அக்காவையும் புரிஞ்சுக்கல, நம்ம குடும்பத்தையும் புரிஞ்சுக்கலைன்னு ரொம்ப ஃபீல் பண்றாம்மா. அதனால அவனுக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குதான். எதை வேஸ்ட் பண்ணாலும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாமா, அதான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நிஜமாவாடா சந்துரு? உங்க அக்கா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? கூட பிறந்தவ மேல அக்கறை எல்லாமே இருக்குமா? கரெக்ட் தான் சந்துரு. நீ இப்படி வருத்தப்படுறங்கிறது யாருக்காவது தெரியுமா? சூர்யா தான் பத்மாவதி கல்யாணத்துக்கு மெனக்கெடுறான், எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யறான்னு உங்க பாட்டில இருந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. அவன் அப்படி நடிச்சு நடிச்சுதான் எல்லாரும் ஏமாத்திட்டு திரியறான். அப்ப நீ என்ன பண்ணணும்? அவனை விட சிறப்பா நடிக்கணுமா இல்லையா? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் உன் மேல நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது பண்ணணுமா இல்லையா? அதுக்கு தான் அவன் வாய்ப்பே தர மாட்டேங்கிறானே. ப்ரோ, மத்த நாள் எப்படியோ, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. சூர்யா ஊர்ல இல்லாத இந்த நேரம் தான் உனக்கான சரியான நேரம். அதை நீ கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். முறைப்படி இந்த சொத்துக்கும் இந்த பிசினஸுக்கும் நீ தான் முதல் வாரிசு. அதை உங்க பாட்டிக்கு ப்ரூவ் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்று. எப்படி? அதையும் நான் தான் சொல்லணுமா? சரி, ஐடியாவை நான் சொல்றேன், நீ ஒர்க் அவுட் பண்ணு. யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. ஏ சந்துரு, நீயும் நல்லா யோசி. சின்ன மாமா சொல்றத அப்படியே கேட்டுக்கோ.
ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னா குடுமைப்பொடி சண்டை போட்டாலே போதும். ஆனால் ஒரு பரம்பரையே காலி பண்ணணும்னா பங்காளிகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா போதும். மூட்டி விட்டுருவோம். நம்மளால முடியாததா